ஹை ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. அக்கா என்னாச்சு? ஏன் நீ வெளிப்படுத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை நடந்தது இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லடா நான் அண்ணியோட பர்த்டேக்கு வந்தேன்ல அவருக்கு சொல்லாத தான் வந்துட்டேன். பசங்கள இவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் அவங்களுடைய அம்மாகிட்ட. அதனால வந்து சொல்லாத வந்ததுனால உண்மை நீ தான் சொன்னியாமே அது தெரிஞ்சுட்டு தான்டா கோவமா வீட்டுக்கு வந்தாருன்றாங்க. வீட்டுக்கு வந்து அவர் சாதாரணமா கூட்டிட்டு வந்தீங்க. பயங்கரமான பிரச்சனையும் நடந்து போச்சுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்க? ஆமான்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் கேட்டாங்க என்ன, அதனால வெளிய விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா வெளிய இருக்கணுன்ற மாரி சொல்லி வெளிய விட்டுட்டாங்கடான்றாங்க. அக்கா அவர் என்ன பைத்தியமாக்கா? என்னக்கா பண்ணிட்டு இருக்காரு அவரு? லூசு மாரி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே இதா இருக்காங்க. வாக்கா உள்ள போலான்றாங்க. டேய் வேணாம்டா பிரச்சனை எதுவும் வேணாம்டா அப்படின்றாங்க. அக்கா சொன்னா மட்டும் செய் சரியா? உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கூட்டிட்டு போறாங்க. டோர தட்டிக்கிட்டே இருக்காங்க. மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு, என்ன சுரேஷுடைய குரல் மாரி இருக்கே அப்படின்றாங்க. மாமா திறங்க மாமான்னு உடனே வந்து திறக்குறாங்க. சுரேஷ் நீ என்னடான்றாங்க. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அக்காவ இந்த மாரி வெளிய விட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க. அவங்கள இந்த மாரி வெளிய விடுறீங்க. டேய் உன் அக்கா என்ன பண்ணா? என்ன தப்பு பண்ணிட்டா? அம்மா வீட்டுக்கு வர்றது ஒரு குத்தமா மாமா? என்ன மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. நான் உங்கள எப்படியோ நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மோசமானவர் நினைக்கல. சுரேஷு வார்த்தை அளந்து. என்ன வார்த்தை? சொல்லுங்க என்ன வார்த்தைய பார்த்து பேசணுன்றாங்க. என் அக்காவ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க என்னதுன்னா, என் அக்காவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க. அவள நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் உங்கள சும்மா விட்டா சரியா வராது. உங்கள உடனே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து உங்கள அரெஸ்ட் பண்ணணுமாமா. பொண்டாட்டிங்கள கொடுமைப்படுத்துறவங்கள யாருமே சும்மாவே விடக்கூடாதுன்ற மாரி சுரேஷ் சொல்லவும், அப்படியே தங்கராஜும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.